இந்த வீடியோவில் நாங்கள் மோஸ்ட்லி எங்கே போய் பார்க்குறோம்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அந்த குதிரை ரிவர் க்ராசிங் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பின. அந்த ஏரியாவை நோக்கி தான் நாங்கள் பேசிக்காக பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கோம். அந்த ஏரியாவை பார்த்துட்டு வர்றதுக்காண்டி தான் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் எப்படி எடுத்தவை இந்த ஆட்டு தண்ணியை எப்படி அந்த மாற்றி எடுத்தவைன்றதை பார்க்குறதுக்காண்டி தான் போய் கொண்டிருக்கேன். இந்த இடத்துல கைடட் டூர் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி செய்யலாம். நான் பார்க்க $179 போட்டிருந்தவ ஹாஃப் அ டே டூர் செய்யலாம்னு சொல்லி அதை எனக்கு புக் பண்ண இல்லாததால் நானே போய் பார்க்கலாம்னு சொல்லி போனான். அந்த வீடியோ தான் இது. இந்த ஏரியாவில் தான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அந்த ரிவர் க்ராசிங் அந்த குதிரையில் வந்து ரிவர் க்ராசிங் செய்கிறது எடுத்தது. அதுக்காக நாங்கள் 1 hour ட்ராவல் பண்ணி வந்த நாங்கள் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ரிவரை தான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் க்ராஸ் பண்ணி இடம் இதுதான். பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இது இந்த ஏரியாவில் தான் க்ராஸ் பண்ணினு சொல்லி போடுறது. அதில் 4-wheel drive ஒன்றும் இருக்குது. இது ஒரு நைஸான ஏரியா, ஃபுல்லாகவே மலையால். இந்தியாவில் திருப்பி பார்த்தாலும் மலையால், அப்படியே அங்கால ஃபுல்லாகவே மலையால். ஸோ நைஸ். இது ரவுண்ட் வீடியோ எடுத்தேன்னா நான் கீழே லிங்க் தருவேன் சில அந்த ரவுண்ட் வீடியோன்ற லிங்க். அந்த வீடியோ பாருங்க. இந்த இடம் வந்து நல்ல நைஸாக இருக்குது. அந்த ஆர்மே வந்து நல்ல வடிவாக இருக்குது. அப்படி நைஸான ஏரியா பாருங்க. இந்த ஏரியாவில் தான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஷூட்டிங் நடந்து ஃபுல்லாகவே ஆறு மேலே அங்கால நீர்வீழ்ச்சி, இங்கால மேலே. இதுதான் 360 வியூ. 360 வியூ இந்த பனியோட மலையில் இருக்குது. அப்படியே சுற்றி இது ஒரு ரோட். இந்த ஆறு க்ராஸ் பண்ணுது ஃபுல்லாகவே மேலே. இந்தியாவில் உள்ள மேலே வந்து நார்மல் மேலே. அங்கே பார்த்தீங்களா ஆறு நீர்வீழ்ச்சி. திருப்பி வைட் ஆங்கிள் பண்ணோம்னா அப்படியே இந்தியாவில் பார்த்தா இது அப்படி அருமையான இடம். Yeah, I'm just running behind it, close to the river. Not on the water, the other side. Up the close one. இப்போ கீழே வந்துட்டோம், ரிவர் பெட்டுக்கு வந்துட்டோம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இந்த க்ராசிங் சீன் எடுத்த ரிவர் பெட்டுக்கு. இதில் தான் அந்த க்ராசிங் சீன் எடுத்த இந்த ஏரியாவில். எக்ஸாக்டாக எந்த இடம்னு தெரியல, பட் இதில் போட போய் கொண்டிருக்கிறதால எக்ஸாக்டாக எந்த இடம்னு எனக்கு தெரியலை. பட் அதே சீன் தானே, அதே மாதிரி தான் இடம் இருக்குது. இதில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜுக்கு நம்ம வர்றதை அப்படியே பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னேன். நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஏரியா. இந்த மண்ணை பார்த்தா ஒரு கிளை வகையான மண் இருக்குது.
ஃபுல்லாக பாருங்க. இதில் எந்த க்ரீமுகளும் செய்கிறேன்னு சொல்கிறவங்க க்ரீம் அதுவும் செய்கிறவ. ஸோ கூக்கி பாருக்கு எவ்வளோ சனம் நிற்கினான்னு காரணங்க. குயின்ஸ் டவுனில் நைட் வாக்குக்கு நாங்கள் நைட் வாக்குக்கு ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து நாங்கள் எவ்வளவு நைட் லைஃப் இங்கே இருக்குன்னு சொல்லி அதுக்கு முதல் நாங்கள் சாப்பிட போயிட்டு திருப்பி ஒரு போக்கு வரதான் பிளான். இப்போ நாங்கள் அந்த முதல் ஸ்பீட் போட் எடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அந்த ஏரியாவில் தான் முதல் நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்ததால் அதுக்கு கிட்ட போய் சாப்பிடுவோம்னு சொல்லி போய் கொண்டிருக்கோம். நைட் ஆகிட்டுது. இப்போ இங்கே 9:30க்கு பிறகு தான் சன்செட் ஆகிறது. அந்த சன்செட்டை பார்க்குறதுக்காக மக்கள் வந்து நிற்கினேன். இப்போ 9:30ன்னா நீங்கள் நம்புவீங்களா? பின்னேரம் 9க்கு மேலே இப்போ 9:30 ஆக போகுது. நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு போய்க்க இடைக்கிட அந்த அங்கத்தியான ஆக்டிவிட்டி எல்லாம் செய்கிறதையும் பார்க்கத்தக்கதாக இருந்தது. பின்னேரம் ஃபர்க் காஃபிக்காக எவ்வளோ மக்கள் நிற்கினு பாருங்க. இது ஃபேமஸான காஃபி எனக்கு தெரியாது எங்களுக்கு. ஆனால் காலமாக நாங்கள் இங்கே தான் காஃபி வேண்டி குடித்தோம். நாங்கள் மிஸ்ஸஸ் ஃபர்க் காஃபி சென்டர். அது என்னென்னா மிஸ்டர் ஃபர்க்கில் போய் நீங்கள் பர்கர் சாப்பிடலாம். வகையான டிஃப்ரெண்ட் பர்கர்ஸ் இருக்குது. நாங்கள் நாளைக்கு காலமே
அந்த பர்கர் சாப்பிட்றதா பிளான் இருக்குது. அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு போகிறதா இருக்கிறேன். நாளைக்கு சாப்பிட்டா அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலாம்னு இருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே போய் சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் வாக்கிங்கை திருப்பி காருக்கு போகணும். அந்த நைட் லைஃப் எப்படி இருக்குன்றதை காட்டிக்கொண்டு நான் போகிறேன். இப்போ சாப்பாடை முடிச்சுட்டு வெளிக்கிட்டு நாங்கள் போய்கொண்டிருக்க இரவு அந்த மிஸ்டர் பர்க் அண்ட் பர்கர் ஷாப்பில் எவ்வளோ சனம் நிற்குதுன்றதையும் காட்டிட்டு ஒவ்வொரு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குன்றதையும் வந்து லைட்டாக பார்த்துட்டு தான் போக போகிறோம். நைட் லைஃப் வந்து நல்லா தான் இருக்குது. ஃபியர் ஃபேக்ட்ரி பயப்படுத்திட்டு அனுப்புவினேன். வா காருக்கு போ.